எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். உங்களுக்கு த சீக்ரெட், லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த மாதிரி புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கேப்ரலி பென்ஸ்டீன் அவங்க எழுதின சூப்பர் அட்ராக்டர் அப்படின்ற இந்த புத்தகமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஒரு சூப்பரான புத்தகம். இந்த புத்தகத்தில் உள்ள மிகச்சிறந்த வரிகளை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீ எதை கேட்கிறாயோ அதை உனக்கு தர பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. எனக்கு நல்லதே நடக்கும் என நல்ல உணர்வுகளை நீ உணரும் போது உன் வாழ்க்கைக்குள் நல்ல விஷயங்கள் இழுக்கப்படும். அந்த உணர்வை முதலில் கொண்டு வாருங்கள். நீ அன்பை அதிகம் உணரும் போது அன்பான அனுபவங்கள் உன்னை நோக்கி வரும். இந்த மருந்தை சாப்பிட்டால் நோய் குணமாகிவிடும் என்ற நம்பிக்கையே 80% நோய்களை குணப்படுத்துகிறது. அதே போல பிரபஞ்ச சக்தி என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் என முழுதாக நம்பினால் உன் பிரச்சனைகள் தீரும். நீ பேசுவதற்கு முன்பே உன் ஆற்றல் உன்னை அறிமுகப்படுத்துகிறது. அதனால் எப்போதும் உங்களை சுற்றி ஒரு நல்ல ஒளிவட்டம் இருப்பதை போல கற்பனை செய்து கொள்ளுங்கள். பணம் பின்னால் நீங்கள் செல்ல வேண்டாம். பணத்தை உங்களை நோக்கி ஈர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கூறும் வார்த்தைகளுக்கு சக்தி உள்ளது. நல்ல வார்த்தைகளை திரும்ப திரும்ப பிரபஞ்சத்திடம் கூறுங்கள். உங்களையும் பிரபஞ்ச சக்தியையும் இணைப்பது எது தெரியுமா? எனக்கு நல்லதே நடக்கும், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் கண்டிப்பாக பணக்காரனாவேன் என தொடர்ந்து சொல்லும் உறுதிமொழிகள் தான். நீங்கள் பெற விரும்புவது ஏற்கனவே உங்களிடம் இருப்பது போல நம்புங்கள். மகிழ்ச்சியே எல்லாவற்றையும் உருவாக்கும் முக்கிய சக்தி. எப்போதும் மகிழ்ச்சியோடு இருங்கள். நல்லதே நடக்கும் என முழுதாக நம்புங்கள். நீங்கள் சோகமாக இருப்பதால் எதுவும் இங்கு மாறப்போவதில்லை. அதே நேரம் நீங்கள் மகிழ்ச்சியோடு எனக்கு நல்லதே நடக்கும் என நம்பினால் பிரபஞ்சம் உங்கள் கனவுகளை வேகமாக நிறைவேற்றும். உன் ஒவ்வொரு சிந்தனையும் அடுத்த நிகழ்வுக்கான அழைப்பிதழ் போன்றது. நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரையும் இவர் எனக்கு நல்லதே செய்வார் என நம்பினால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் நல்லதே செய்வார். உங்களிடம் ஏற்கனவே இருப்பவற்றிற்கு நீங்கள் நன்றி சொல்லவில்லை என்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு எப்படி இன்னும் புதிய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும். எனக்கு இதெல்லாம் நடக்குமா என்ற பயத்தையும் சந்தேகத்தையும் கைவிடும் போது அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். நம்பிக்கையற்ற சூழ்நிலை என்று எதுவும் இல்லை. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையையும் நிச்சயமாக மாற்ற முடியும். இதைவிட மோசமான நிலையிலிருந்து வெற்றி பெற்றவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். மனித மனம் எதை உருவாக்க முடியுமோ மற்றும் எதை நம்புகிறதோ அதை அவனால் சாதிக்க முடியும். உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள், உங்கள் விதியையும் மாற்றலாம். உங்கள் ஆழ் மனதில் எதை விதைக்கிறீர்களோ அதையே உங்கள் உடலிலும் சூழ்நிலையிலும் அறுவடை செய்வீர்கள். சூழ்நிலைகள் ஒரு மனிதனை உருவாக்குவதில்லை. அவை அவன் யார் என்பதை அவனுக்கே வெளிப்படுத்துகின்றன. நாம் சிந்திப்பதற்கு தேர்ந்தெடுக்கும் எண்ணங்களே நம் வாழ்க்கையினும் ஓவியத்தை தீட்ட நாம் பயன்படுத்தும் தூரிகைகள். நம்மை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் நாம் என்ன நம்புகிறோமோ அதுவே நமக்கு உண்மையாகிறது. நீங்கள் விரும்புவதை நீங்கள் ஈர்ப்பதில்லை. நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அதையே ஈர்க்கிறீர்கள். வெறுமன ஆசைகளும் விருப்பங்களும் மட்டும் பத்தாது. நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியான உணர்வுகளோடு அதை ஈர்க்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் அதை அடைய முடியும். யாரிடம் நன்றி உணர்வு இருக்கிறதோ அவருக்கு மேலும் மேலும் நன்மைகளை பிரபஞ்ச சக்தி கொடுக்கும். அவர் மேலும் மேலும் செழிப்படைவார். ஒவ்வொரு கணமும் உங்கள் வாழ்க்கையை நீங்களே உருவாக்குகிறீர்கள். உங்கள் விழிப்புணர்வு இல்லாமலோ அல்லது அறிந்தோ இதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த மாதிரி நல்ல புத்தகங்கள்ல உள்ள நல்ல கருத்துக்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்.